சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்ததையே யோசித்து யோசித்து என்ன செய்ய போகிறாய்? அது உனக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறதா என்ன? இல்லை, நடந்தது மறக்கத்தான் போகிறதா? நடந்ததை நினைத்தால் பாதி நாட்கள் குறைவாக ஆகிவிடுமே. உனக்கு நான் நல்லதை சொல்வேன். நீ நடந்ததை பற்றி யோசிக்காமல் நடக்கப் போவது பற்றி யோசிக்கும் பொழுது உனக்கு புதிதாக எண்ணங்கள் உருவாகும். அதில் உன் வாழ்க்கை இனிமேலும் வளர்த்து கொள்ளலாம். உன்னுடைய மிகப்பெரிய பாரம் எழுத எப்படி வாழ்க்கையை கடந்து செல்ல போகிறோம் என்று கவலை. நம்மளை விட்டு உறவுகளும் போய்விட்டதா, நம்மிடம் இருந்த செல்வங்களும் போய்விட்டது என்று ஏங்குகிறாய். நீ ஏங்கும்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கவும் கிடையாது. போனவர்கள் உன் அருமையும் உன்னுடைய வாழ்க்கையின் பெருமையும் தெரியாமல் போய்விட்டார்கள். இருந்தவரை உன்னிடம் நிறைய அனுபவிப்பார்கள். ஆனால் இப்பொழுது இல்லாத பொழுது உனக்கு உதவி செய்யாமல் நீ அவர்களிடம் வந்து நின்று விடுவாயோ என்ற எண்ணத்தை பயந்து விலகி விட்டார்கள். ஆனால் தெய்வமாகிய நான் தான் நீ இருக்கும் பொழுது உன்னிடம் இல்லாத பொழுதும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி நான் இருப்பேன். போனவர்களை நினைத்தும் போன பொருட்களை நினைத்தும் பணத்தை நினைத்தும் வருத்தப்படுவ வேண்டாம். ஏனென்றால் போனது உன்னுடையது இல்லை என்று நினைத்து வருந்துவதை உன்னுடையாக ஏற்று சில விஷயங்களை ஆசை காட்டி மோசமும் செய்து விட்டார்கள். இப்படி எல்லா வழிகளையும் சுமந்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம்தான் இருக்கிறது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து எவ்வளவு பல பாரத்தை சுமந்தாயோ அதை விட அதிகமாகவே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல பழக்கங்களுக்கும் தூய்மையான மனதிற்கும் உனக்கு ஒரு நிச்சயமாக உன்னிடம் வந்து அடையும். ஒரு இடத்திலேயே ஏதோ யோசித்து கொண்டு அமர வேண்டாம். உன்னுடைய வழிபாடுகளையும் உன்னுடைய கடமைகளையும் தொடர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். அவர்கள் மத்தியில் நீ நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவாய். உனக்கு முன்னால் ஒன்றை பேசி உன் முதுகுக்கு பின்னால் வேறு ஒன்றை பேசி பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் மத்தியில் அவர்கள் பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் தனித்துவமாக பெரிய ஆளாக ஆக்கி காட்டுவேன். சிறு விஷயங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். பெரிய விஷயங்களை நினைத்து காயப்பட வேண்டாம். மனிதனாகி இருப்பவன் 1000 வார்த்தைகளை மனதை புண்படுத்துவான். ஆனால் இங்கு யாருக்கும் நேர்மையாக இருப்பது கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் பேசுகிறார்கள், மற்ற நேரத்தில் அதுவே தப்பாகவும் பேசுகிறார்கள். காயப்பட வேண்டாம். நீ நன்றாக இருக்கின்றாயா என்று மட்டும் பார்த்து உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எல்லாம் மாறும் என்பதை முழுமையாக நம்பு. இன்று இப்படி நடந்து விட்டது, நாளையும் இப்படித்தான் நடக்கும் என்ற அவசியம் கிடையாது. நாளையும் உனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெளிச்சத்தை நான் உருவாக்குவேன் என்ற நம்பிக்கையுடன் காலங்களானது உன் கேள்விகளுக்கு அனைத்திற்கும் பதில் சொல்லும். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.